அருள் தரும் உலகமை சமேத அருள்மிகு பாவநாசர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பொதிகைமலை அடிவாரத்தில் தாமிரபரணி நதியின் மேல்கரையில் பாபநாசம் அருள் தரும் உலகம்மை சமேத அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. 2000 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோயிலில் சுவாமி பாபநாசர் அகத்தியர் அவர் மனைவி லோபாமுத்திரைக்கு கைலாயமலையில் நடைபெற்ற சிவன் பார்வதி திருமண காட்சியை காண அருளியதும் நவகைலாயங்களில் முதல் ஸ்தலமாக சூரிய அம்சமாகவும் அருள்பாலிக்கின்றார். மேலும் அம்மன் சன்னதி சக்தி பீடமாகவும் விளங்குகிறது. இத்திருக்கோயிலுக்கு புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் பாலாலயம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பணிகள் விரைந்து நடைபெற்று முடிவடைந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி அதிகாலை மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கோபூஜை, கஜ பூஜைகளுடன் கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஆரம்பமாயிற்று. கடந்த 1ஆம் தேதி மாலை தாமிரபரணி நதிக்கரையில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து கும்ப அலங்காரம், கலாகர்ஷணம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயின. அதனைத் தொடர்ந்து கடந்த 3 தினங்களாக காலை மாலை இருவேளைகளிலும் யாகசால பூஜைகள், பிரதான ஹோமங்கள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாகியது. அதிகாலையில் பிம்ப சுத்தி, காப்பு கட்டுதல், விக்னேஸ்வர பூஜை, பிரதான ஹோமம், ஸ்பர்ஷாகுதி, தத்துவார்ச்சனை நடைபெற்றது. பின்னர் கும்பம் எழுந்தருள நடைபெற்று காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் மூலஸ்தான விமானங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகமும் நடைபெற்றது. மாலையில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று ரிஷப வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெறுகின்றது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.